வணக்கம் அக்கா அண்ணா. விக்கி பேசுகிறேன் இயற்கை உணவுலேருந்து. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி ஆரம்பித்தோம், எங்களுடைய ஸ்டோரி என்ன, அதை பற்றி ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அஸ் யூஷுவல் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், கம்பெனி பேர் வந்து இயற்கை உணவு. இந்த இயற்கை உணவு எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா என்கிட்ட தான் ஆரம்பிச்சிச்சு. எனக்கு கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் வந்து சில ஹார்மோனல் பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அந்த ஹார்மோன் பிரச்சனைக்காக நிறையா டாக்டர்ஸ்ட்ட அலோபதி மெடிசின்ஸுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் போய் பார்க்கும்போது அங்கே தொடர்ச்சியாக மருந்து மாத்திரை மட்டும் தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நானும் அதையே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன செய்யலை, ரிலீஃப் தெரியல. ஸோ அப்போ இப்படியே போய்கிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது, இயற்கையாகவே நம்ம உடம்பை நம்ம கவனிச்சாகணும் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது சமைக்காத உணவை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட் கிடச்சிச்சு. ஸோ அப்போ வந்து சமைக்காத உணவு தானே சாப்பிட்ணும், மருந்து மாத்திரை சாப்பிட்றதுக்கு அது எவ்வளோ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் த டே ஒன் அப்போ இருந்தே ஃபுல்லாக ரா ஃபுட்டாக என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டேன், சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் இருந்துச்சு, ஹார்மோன் லெவல்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிற டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. எனக்கு நானே ஒரு டைம் கொடுத்துக்கிட்டேன், ஒரு 100 days டைம் கொடுத்துக்கிட்டு டயட்டை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ பை த எண்ட் ஆஃப் த 100th day 100 நாள் கழித்து மறுபடியும் ரிப்போர்ட் எடுத்து பார்க்குறேன். எல்லா ஹார்மோன் லெவல்ஸும் மோர் தென் நார்மல், நல்லா குட்டாகவே என்ன இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அப்போ எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, மருந்து சாப்பிடல, மாத்திரை சாப்பிடல, ஆனால் ஹார்மோன் லெவல்ஸ் எல்லாமே நல்லா வந்துருச்சு. அது போக அந்த 100 நாள் ப்ராசஸில், அந்த பழம் சாப்பிட்ட 100 நாள் ப்ராசஸில் என் பாடி ஃபீல் பண்ண விதம், என்னுடைய பாடி எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்துச்சு, எவ்வளோ எனர்ஜைஸ்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதோடைய பெனிஃபிட்டை புரிஞ்சு அதை தொடர்ச்சி என்ன செய்ய ஆரம்பித்தேன், ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அந்த டயத்தில் ஜிம்முக்கு போய்கிட்டு இருந்தேன். அப்போ ஜிம்மில் உள்ள நிறைய பேர் நான் ரேப்பிடாக வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் ஆனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ கேட்கும்போது வந்து நான் இந்த மாதிரி சொன்னேன், பழங்களை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க போய் சாப்பிடல, கேட்டாங்க பழங்களை போய் சாப்பிட்றதுக்கு, வாங்கி சாப்பிட்றதுக்கு சோம்பேறித்தனப்பட்டாங்க. சரி ஓகே, அப்போ உங்களுக்கு நான் பழங்களை வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கி கொடுத்தோம். அப்படி வாங்கி கொடுக்கும்போது அவங்க வீட்டில் வச்சு என்ன செஞ்சாங்க, வேஸ்ட் பண்ணாங்க. அப்போ இவங்களை எப்பட்றா பழம் சாப்பிட வைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது, நம்ம சாப்பிட்ற மாதிரியே கட் பண்ணி கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்து பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, டயட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ இருந்து ஒருத்தர் வாங்கி அந்த பையனை உணர்ந்து அடுத்து இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி வாய் வார்த்தை மூலியமாக தான் இப்போ சிவாசி ஃபுல்லாக ஒரு 500 வீடுகளுக்கு மேலே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இயற்கை உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த இயற்கை உணவுங்கிற நிறுவனம் வந்து வியாபாரத்துக்கு செயல்படுற கம்பெனி கிடையாது. முழுக்க முழுக்க இயற்கை உணவு முறையை ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்காக மட்டுமே செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம். இயற்கை உணவு தரது எங்கள் நோக்கம் இல்லை, அதை இயற்கை உணவு முறையாக மாற்றணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம். மக்கள் தொடர்ச்சியாக அன்றாட வாழ்க்கையில் அவங்க சாப்பிடக்கூடிய சமைச்ச உணவை குறைச்சி சமைக்காத உணவை, பழங்களை எவ்வளோக்கு எவ்வளோ அதிகப்படுத்துகிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ என்ன கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் கிட்டும். ஸோ இதுதான் எங்கள் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் தொடர்ச்சியாக பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறையா ப்ராசஸ் மாற்றிருக்கு, இன்னும் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ நாங்கள் பேசிக்கலாகவே ஒரு சோஷியல் என்டர்பிரைஸ், ஒரு லாப நோக்கத்துக்காக செயல்படக்கூடிய நிறுவனம் கிடையாது. ஒரு சமுதாய மாற்றத்துக்காக, ஒரு உணவு மாற்றத்துக்காக, ஒரு இயற்கையான வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்காக செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ இந்த வீடியோவில் எங்களுடைய ஸ்டோரி, நாங்கள் எப்படி ஆரம்பித்தோம், எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோங்கிறத பற்றி தெரியப்படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோஸில் இயற்கை சார்ந்த அறிவை இன்னும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னென்ன முயற்சிகள்லாம் பண்ணுறோம், அதை சார்ந்த வீடியோஸ்களும் என்ன செய்யும், தொடர்ச்சியாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஏன்னா இயற்கை உணவை கொண்டு போய் கொடுத்துட்டோம், அதை சார்ந்த இயற்கை அறிவையும் கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா. இயற்கையோடைய டிசைனை புரிஞ்சுக்கிட்டா தான் ஏன் நீங்கள் பழங்கள் சாப்பிடணுங்கிறத பற்றி உங்களுக்கு புரியும். அதுக்காகத்தான் இயற்கை அறிவையும் கொண்டு போய் சேர்க்கறது. ஸோ தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோஸில் இயற்கை சார்ந்த விஷயங்களை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.